जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरांग महापुर नित्यानंद करणम, जय श्री रूप रघुनाथ करणம், ஜெய் ஸ்ரீலா பிரபாதி மகாராஜ் கரணம், என் குருநாத கரணம். தொடர்ந்து நம்ம வந்து பாகவதம் கவனிப்போம். கிளாஸ் வந்துக்கூடிய அனைத்து பக்கம் அடியோனை பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஓகே, நீங்கள் காணும் விஜய் அப்புறம் காணும் இன்னைக்கு சரி பிஸியாக இருக்கா போல. கிருஷ்ண பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ முதல் காண்டம் அத்தியாயம் 6 நாரதருக்கும் வியாசருக்கும் இடையான உரையாடல். இன்றைக்கி டெக்ஸ்ட் எத்தனை செகண்ட் வந்து 35. ஓகே 35 ஓகே. யமாதிபீர் யோகா பதை காம லோப ஹதோ முஹு முகுந்தா சேவையா யத்வத் ததாத்மாத்மதா நா சம்யதி யமாதிபீர் யோகபதை காமலோப ஹதோ முஹு முகுந்த சேவையா யத்வத் ததாத்மாத்மனா சம்யதி. ஓகே, பண்ணி எப்படி படிக்கிறீங்களா? ஷோ வச்சுருக்கீங்களா இல்லையா? சரி, கேசவகந்த மாதிரி படிங்க. யமாதிபீர் யோகபதை காமலோபா ஹதோ முஹு முகுந்த சேவையா யத்வத் ததாத்மாத்மனா சம்யதி. ஓகே, யம ஆதிபி சுய கட்டுப்பாட்டை பயிலும் முறையால் யோக பதை யோக முறையினால் தெய்வீக நிலையை அடைவதற்கான யோக சக்தி காம புலனின்ப ஆசைகள் லோப புலன்களை திருப்திப்படுத்துவதற்கான சிற்றின்ப இச்சைகள் அதா அடக்கப்படுகிறது. முஹு எப்பொழுதும் முகுந்தா பரம்புருஷ பகவான் சேவையா அச்சேவையால் யத்வத் உள்ளபடி ததா அதை போலவே ஆத்மா அத்தா எல்லா நடைமுறை நோக்கங்களுக்கும் நா இல்லை சம்யதி திருப்தி அடைகிறது. மொழிபெயர்ப்பு எல்லாரும் சொல்லுங்க. யோக முறை கொண்டு புலனடக்கத்தை பயில்வதால் ஒருவர் ஆசை மற்றும் காமம் ஆகியவற்றின் தொல்லைகளிலிருந்து விடப்பட முடியும் என்பது உண்மைதான். ஆனால் ஆத்மாவை திருப்திப்படுத்துவதற்கு இது போதுமானதல்ல. ஏனெனில் இது திருப்தி பரமபுருஷ பகவானின் பக்தி தொண்டினால் மட்டுமே அடையப்படுவதாகும். எஸ், இங்கிலீஷ் படிக்கும். It is true that by practicing this trade of senses by the yoga system, one can get relief from the disturbance of desire and lust. But this is not sufficient to give satisfaction to the soul. For this satisfaction is derived from devotional service to the
personality of Godhead. ஓகே, தேங்க்யூ மதி. ஏசிய பக்திவேதாந்த சுவாமி ஷீலா புருவாய் மரப்புலூர் கி ஜெய். யோகம் புலன்களை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அமர்தல், சிந்தித்தல், உணர்தல், விரும்புதல், மனதை குவித்தல், தியானம் செய்தல், இறுதியாக தெய்வீகத்தின் ஐக்கியமாகிவிடுதல் ஆகிய தேக அபியாசங்களை கொண்ட யோக முறையை பயில்வதால் புலன்களை கட்டுப்படுத்த முடியும். புலன்கள் விஷமுள்ள பாம்புகளாக கருதப்படுகின்றது. அவற்றை அடக்குவதற்காகவே யோக முறை உள்ளது. மாறாக புலன்களை அடக்கும் மற்றொரு முறை நாரதர் சிபாரிசு செய்கிறார். இது பரமபுருஷ பகவானாகிய முகுந்தனின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடும் முறையாகும். புலன்களை செயற்கையான முறையில் கட்டுப்படுத்துவதை விட பகவானின் பக்தி தொண்டு முறை நடைமுறைக்கேற்றதாகும். அது அதிக சக்தி வாய்ந்ததும் ஆகும் என்று தமது அனுபவத்தின் மூலமாக நாரதர் கூறுகிறார். பகவான் முகுந்தனின் தொண்டில் புலன்களை ஈடுபடுத்துவது தெய்வீகமான முறையாகும். புலன்களுக்கு சில ஈடுபாடுகள் தேவைப்படுகின்றன. செயற்கையான புலனடக்கம் உண்மையான புலனடக்கமாகாது. ஏனெனில் புலனின்பத்திற்கு ஏதேனும் சந்தர்ப்பம் கிடைத்த உடனேயே பாம்பை போன்ற புலன்கள் அதை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்கின்றன. விஸ்வாமித்திர முனிவர் மேனகின் அழகிற்கு அடிமையானார். இதை போன்ற பல சம்பவங்கள் சரித்திரத்தில் உள்ளன. ஆனால் சிறந்த பக்தரான ஹரிதாஸ் தாக்கூரரை அழகான ஆடை அணிந்திருந்த மாயாதேவி நள்ளிரவு நேரத்தில் மயக்க பார்த்தாள். இருப்பினும் அவரை அவளால் தனது வலையில் வீழ்த்த முடியவில்லை. முக்கியமான கருத்து என்னவென்றால், பகவானின் பக்தி தொண்டு இல்லாமல் யோக முறையோ அல்லது கற்பனையான வரட்டு தத்துவமோ ஒருபோதும் வெற்றி அடையாது என்பதாகும். பலனை எதிர்பார்க்கும் செயல் அஷ்டாங்க யோகம் அல்லது கற்பனையான வரட்டு தத்துவம் ஆகியவற்றின் கலப்படமில்லாத பகவானின் தூய பக்தி தொண்டுதான் தன்னுணர்வை அடைவதற்குரிய மிகச்சிறந்த மார்க்கமாகும். இத்தகைய தூய பக்தி தொண்டு உன்னத நிலையில் உள்ளதாகும். மேலும் யோக மற்றும் ஞான மார்க்கங்கள் இத்தகைய பக்தி மார்க்கத்திற்கு கீழானவையே ஆகும். தெய்வீகமான பக்தி தொண்டுடன் கீழான ஒரு முறை கலக்கப்படும் பொழுது அது தொடர்ந்து தெய்வீகமானதாக இருப்பதில்லை. அது கலப்படமான பக்தி தொண்டு என அழைக்கப்படுகின்றது. ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆசிரியரான சில வியாசதேவர் தெய்வீக தன்னுணர்வு கூறிய இவ்வெல்லா முறைகளையும் பற்றியும் இந்நூலில் படிப்படியாக விளக்குகிறார். யமாதிபீர் யோக பதை காமலோப ஹதோ முகு முகுந்த சேவையா யத்வத் ததாத்மாத்த நா சம்யதி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த ஸ்லோ யார் பேசுகிறாங்க? ஹரே பிரபு. எஸ், வியாசதேவர். நாரதர் வந்து இங்கே யார் பிரபு? எஸ், சிஷ்யன். எஸ். இப்போ இங்கே தொடர்ந்து வந்து இந்த ஸ்லோகம் யார் பேசுகிறான்னா, நாரதர் பேசியிருக்கிறாரா இல்லை வந்து வியாசர் பேசுகிறார்? இந்த ஸ்லோகம் பண்ணி பிரபு நாரதர் பேசியிருக்காரு. ஓகேவா? அப்போ நாரதர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, என்னது பக்தி தொண்டோடைய இன்னொரு சிறப்பு வந்து சொல்கிறாரு. என்னன்னா, யோக முறை கொண்டு புலநடக்கத்தை பயில்வதால் ஒருவர் ஆசை மற்றும் காம ஆகியவற்றின் தொல்லைகளிலிருந்து விடுபட முடியும். எஸ், அதாவது வந்து போன வாரம் வந்து நம்ம வந்து என்னது ஆசைகளை பற்றி படித்தோம், சில விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இங்கே வந்து இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்ஸ் என்ஜாய்மெண்ட் போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. நான் அந்த எடுத்துருக்கேன் மாதாஜி, அந்த 5 விஷயம் சொன்னல போன லாஸ்ட் வீக் நான் சொன்னல. ஒரு மிருகங்களுக்கு புலன்கள் 5 புலன்களுக்கு என்னென்னது நம்மளுக்கு மெயினாக 5 புலன்களுக்கு என்னது அது? ஆயுசு, தங்கு, வேறு டச், கேட்குறது இயர்ஸ், தென் ஸ்மெல், நோஸ். இப்போ 5க்கும் சங்கராச்சாரி 5க்கும் 5 இது கொடுத்துருக்காரு. அது போன வாரம் எனக்கு நோட்ஸ் கிடைக்கல, இது வாரம் எடுத்துருக்கேன். அதை பார்ப்போம் நம்ம. அப்போ இந்த புலன்களை வந்து பார்த்திங்கன்னா 5 மாதிரியாக வேலை செய்யறனால நம்ம ஸோ மச் பாவக்காரியங்கள் செய்வோம், நிறைய பாவக்காரியம் ஈடுபடுறோம். அப்போ அந்த புலன்களோட இன்பத்தை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்கிறேன்னா, புலநடக்கத்தை பயில்வதால் ஒருவர் ஆசை மற்றும் காம ஆகியவற்றை தொல்லைகளிலிருந்து விடுபட முடியும்.
நம்ம வந்து எப்போ வந்து சென்ஸ் என்ஜாய்மெண்ட் குறைக்கிறோமோ தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆசைகள்லேருந்து நம்ம கொஞ்சம் விடுபட முடியும். அடுத்து ஆனால் அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய முறைகள் இருக்குது. ஆனால் அதாவது நிறைய யோக முறைகள் இருக்குது சென்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. என்னென்னலாம் பண்ணுவாங்க? இப்போ வந்து நம்ம மனசை கட்டுப்படுத்தணும், மனசை அலைப்பாயுது, என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது இப்போ வெளியில்? மெடிடேஷன், யோகா, 2 விஷயம் தான் நினைக்கிறேன். அது வேறையா? எக்ஸசைஸா? அஷ்டாங்க யோகான்னு என்ன அர்த்தம்னா, அஷ்டம் மீன்ஸ் வந்து என்னது? 8. அங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 8 பாட்டு இருக்குது யோகாவில். அதான் அஷ்டாங்க. யமா, நியமா, தாரணா, அப்புறம் வந்து பிரத்யாஹாரா, அப்புறம் வந்து இந்தமாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் ஆசனா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஆசனா வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒன்று இருக்குது. முதல் வந்து யோகா செய்யும் போது நம்ம வந்து சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும், சில விஷயங்களை எடுத்துக்கணும். நியமானா சில விஷயங்களை விட்டுறணும் யோகாவில். பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்லை. எடுத்தோன்னே என்ன பண்ணுறோம், உடனே எடுத்தோடனே ஆசனா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி கை கால் உடம்புல வளர்ச்சி செய்யுது. அது கிட்டத்தட்ட 5வது 6வது ஸ்டேஜில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அதையும் தாண்டி நம்ம அடுத்து எங்கே போயிடும், மூச்சு போயிடும். அது வந்து 7வது ஸ்டேஜில் இருக்குது. கடைசி 8வது வந்து சமாதி. நம்மளுக்கு யோகான்னு சொல்ல ஜெயனா பல சுபத்ரா மகாராணிக்கு நம்மளுக்கு எடுத்தோடனே நமக்கு இங்கே என்ன தேவைப்படுது, எடுத்தோடனே ஏன் பிரபு யோகானா என்ன ஆயிடுது, நம்ம எக்ஸசைஸ் வந்துடுது. ஏன் பிரபு அதுவும் ஃபர்ஸ்ட் வந்து சூரிய நமஸ்காரம். காலைல ஏஞ்சிக்கணும் சீக்கிரம். ஓகேவா? என்ன சொல்கிற கேசுங்க அந்த மாதிரியே ஏஞ்சிக்கதே வந்து சூரிய நமஸ்காரம்னா சூரியன் சன்ரைஸ் ஆகும் போது இப்போ பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் அது. ஆனால் அப்போ தான் ஆரம்பிக்கிறது இல்லை, அதுக்கு முன்னே சில ஆசனங்கள் ஆரம்பிச்சிடணும். இங்கே என்ன சூரியன் வந்து மண்டை மேலே வந்து சுருன்னு அடிக்குது, அப்போ தான் ஏஞ்சிருக்குது. அது வந்து சூரிய நமஸ்காரம் கிடையாது. ஓகேவா? அப்போ இந்தமாதிரி 8 வகையாக இருக்குது, 8 ஸ்டெப் இருக்குது. இது மூலமாக நம்ம வந்து மனதை கண்ட்ரோல் பண்ண முடியும், மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். எஸ், இதுக்கு வந்து அதுக்குள்ள ப்ராசஸ் தான். பட் வந்து இங்கே என்ன சொல்கிறேன்னா, ஆனால் ஆத்மாவை திருப்திப்படுத்துவதற்கு இது போதுமானதில்லை, நாட் சஃபிஷியன்ட். இது வந்து சென்சஸை கண்ட்ரோல் பண்ணமே தவிர ஆத்மாவுக்கு திருப்தி கொடுக்காது. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? சென்சஸ் வந்து போய் நம்ம கண், காது, மூக்கு, வாய் இதெல்லாம் மனசு எல்லாத்தையும் நம்மளுக்கு எத்தனை சென்சஸ் இருக்குது? வெளியில் தெரியுது 5, உள்ளுக்குள்ள எத்தனை இருக்கு? உள்ளுக்குள்ள எத்தனை இருக்கு? வந்துச்சு உஷா வந்துச்சு 3க்கு என்ன நம்பர் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஒன்று பேர் 2 பேர் போ. மனம், புத்தி, அகங்காரம், மைண்ட், இன்டெலிஜென்ட் அண்ட் ஃபால்ஸ் ஈகோ. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வந்து செட்டிலாக இருக்கும், உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கும். இது உள்ளுக்குள்ள இருக்கிற சூட்சும உடம்புல இருக்குது. வெளியில் வந்து அது வந்து கிராஸ் செட்டில் பாடியில் இருக்குது. கிராஸ் பாடியில் வெளியே இருக்கிற உடம்புல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பஞ்ச புலன்கள் இருக்குது. கண்ணு, காது, மூக்கு, வாய், தொடுறது இருக்குது. இப்போ ஆக மொத்தம் 8 இருக்குது. இந்த 8க்கும் வந்து யார் வந்து ஹெட்டு, யார் தலைவர்? ரவி பிரபு ஏற்கனவே நிறைய இடத்துல நான் உங்களுக்கு ரத்தத்தெல்லாம் காமிச்சு, நான் படம்லாம் காமிச்சு உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். யார் ஹெட்டு? 5. இப்போ பகவத்கீதையில் 5 குதிரை இருக்கும்ல, படம் காட்டிக்கண்ணா. 5 குதிரை வந்து 5 குதிரை யார்? 5 குதிரை வந்து என்ன அர்த்தம்? 5 புலன்கள். அந்த 5 குதிரை யார் கண்ட்ரோலில் இருக்கு? மனசு. வெரி குட் ரவிபுரு, கை தருவிடுங்க ரவிபுருக்கு. 5 புலன்கள் மனசில் போயிடும். மனசு வந்து அங்கே என்னது, அந்த 5 குதிரையும் கயிறு கண்ட்ரோல் பண்ணுது. கயிறு வந்து டிரைவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ அந்த கயிறு வந்து என்னது? மனசு. அந்த கயிறு பிடிச்சிருக்க டிரைவர் வந்து யார்? புத்தி, இன்டெலிஜென்ட் வந்துச்சு, நாட் மைண்ட் வந்துச்சு. மைண்டு நிறைய இடத்துல வந்து மைண்ட், அதாவது இங்கே வந்து ஒரு கிராமர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும் நம்ம. அதாவது மைண்டுன்னு இங்கே சொல்கிறது வந்து என்னதுன்னா நம்மளோட புத்தி சொல்லலை. ஓகே மாதிரி மைண்டுன்னு இப்போ வந்து வெளியில் கிராமர் படி பார்த்தீங்கன்னா மைண்டுன்னு என்ன, மைண்ட்னா நான் இங்கே சொல்லுவாங்க. பட் ஸ்பிரிச்சுவலில் இங்கே சொல்லக்கூடிய மைண்டுன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனசு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒன்று வந்து இப்போ வந்து இந்த மூளைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அறிவுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க, அதுதான் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க.
ஓகேவா? சம்டைம் வந்து நமக்கு வந்து பாருங்க மனம், புத்தி, அகங்காரம் இருக்குது. கரெக்டாக 3 உலகம் இருக்குது. நம்ம இங்கிலீஷ் என்ன சொல்கிறோம்? மைண்ட், இன்டெலிஜென்ட் அண்ட் ஃபால்ஸ் ஈகோ. ஓகே மாதாஜி? இது வந்து ஸ்பிரிச்சுவல் கிராமர் மாதாஜி, ஓன்லி ஃபார் ஸ்பிரிச்சுவல். ஆன்மீகத்துக்கு மைண்டு வந்து நம்ம மனசு தான் சொல்கிறாங்க. அதுதான் மன்மனா பவமன் பக்தோ அந்த ஸ்லோகத்தை எடுத்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா மைண்டை கண்ட்ரோல் பண்ணி தான் போட்டிருக்கோம். மைண்டுனா இங்கே என்ன சொல்ல வரேன்னா மனசு. ஓகே, அப்போ இங்கே வந்து யோக முறைகள் நிறைய இருந்தாலும் ஆனால் அது வந்து நாட் சஃபிஷியன்ட். அது வந்து போதாது ஆத்மாவை திருப்திப்படுத்துறதுக்கு. இப்போ புலன்களை திருப்திப்படுத்தியாச்சு, ஆத்மா திருப்திப்படுத்தாதுன்னா இங்கே எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஆத்மா திருப்திப்படுத்தாத என்ன அர்த்தம்னா இங்கே பொருள் என்ன சொல்கிறாரு? இந்த சென்சஸ் வந்து பாம்பு மாதிரி. ஏன் சிவருமான் வந்து கழுத்தில் கையில் பாம்பு வச்சுக்கிறவாய்? control the senses. நான் சில ஆன்சர் சொல்லிட்டேன். முதல் கேள்வி கேட்டுக்கணும் உங்களுக்கு. சிவபெருமான் ஏன் பாம்பு வச்சிருக்காரு ப்ரோ? ப்ரோ சும்மா சாதாரண வச்சுருக்காரா? இல்லை, ஓகே. அதை பார்த்து ஆக்சுவலி பாம்பு வந்து அவரோட கழுத்து, அவரோட கை, எல்லா இடத்துலையும் பாம்பு இருக்கும். ஜெய ஜெகநாத சுந்தரமராணிக்கு ஜெய். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையில் கழுத்து, கை, இதெல்லாம் பாம்பு இருக்கும். அவருக்கு பாம்பு வச்சுருப்பார். ஓகேவா? பாம்புன்னு அது ஏன் அவர் சிம்பிளிக்காக சொல்கிறாருன்னா சிவபெருமான் வந்து அவர் முழுக்கவே அவரோட பாடியே வந்து ஒரு தத்துவம் தான். ஓகேவா? நம்ம அதை பேசினா சிவபெருமான் தத்துவம் போயிடும். அதை நம்ம சிவராத்திரி டைமில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம தனியாக ஸ்பெஷல் கிளாஸ் போடுவோங்க. நம்ம என்ன பண்ணுறீங்க படிக்கிறோம்? இப்போவுமே அங்கே தான் பேசியிருக்கேன். இந்த வாட்டி வந்து சிவராத்திரிக்கு நம்ம இங்கே ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போடுவோம், பாகவதர் கிளாஸு. அன்றைக்கி வந்து ஃபுல்லாக சிவராத்திரி கிளாஸு. என்ன சொல்லிங்க ப்ரோ? அது இந்த வாட்டி நம்ம இந்த வாட்டி செய்யலாம். நம்ம அப்போ சிவபெருமான் வந்து அது என்ன சிம்பிள் சொல்கிறேன்னா சென்சஸ் வந்து இஸ் அ ஸ்னேக் மாதிரி, பாம்பு மாதிரி. அதாவது எப்போ வேணாலும் அது வந்து பதுங்கியிருந்து நம்ம பாஞ்சு குத்திடும். அதாவது நம்ம வந்து ஆத்மாவை திருப்திப்படுத்தணும். இப்போ தான் அதாவது யோக முறையினால் நம்ம சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறோம். யோகா மெடிடேஷன் செய்கிறோம், பாம்பு பதுங்கி இருக்கும். ஆனால் ஆத்மா திருப்திப்படுத்தலை. ஆத்மா திருப்திப்படுத்தாமல் வெறும் புலன்கள் மட்டும் யோகா பயிற்சினால புலன்களை மட்டும் மெடிடேஷன் பண்ணி வெறும் மனசை மட்டும் கொண்டு பண்ணுறோன்னா ஆத்மா இங்கே திருப்தி ஆகாது. மெடிடேஷன் யோகா மூலியமாக ஆத்மா திருப்தி ஆகாது. ஆத்மா திருப்தி ஆகாது. ஓன்லி சென்சஸ் கண்ட்ரோல் ஆகும். மனசில் ஒரு நிலைப்படுத்தும். பாம்பு பதுங்கி இருக்கிற மாதிரி திருப்பியும் அதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா பாம்பு என்ன பண்ண போடுவோம்? பக்குன்னு பாஞ்சு அது வந்து திருப்பி கொத்திடும். அதே போல் அந்த யோகா பயிற்சினால் அடக்குன இந்த புலன்கள் திருப்பியும் செகண்ட் சான்ஸ் கிடைக்கும் போது, அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது திருப்பி புலன்கள் வந்து திருப்பியும் தவறான செயல்களை செய்யறதுக்கு திருப்பி ஆரம்பிக்கும். அதுக்கு உதாரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரர் இங்கே உதாரணமாக கொடுக்குறாங்க. விஸ்வாமித்திரர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ சைத்தரியா. ஆனால் பிறகு வந்து அவர் வந்து பிராமணராக மாறினார். பிறகு அவர் என்ன பண்ணார்? தவம் பண்ணார். அந்த தவத்தின் மூலிமா என்ன பண்ணார்? அவர் இந்திரன் லோகத்துக்கு வந்து அவர் வந்து போகிறதுக்கு. அப்போ இந்திரனில் என்ன பண்ணுறாரு? ஐயோ, இந்திரன் வந்து எப்பவுமே பயப்பட நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சொர்க்கம் போகணுன்னு. சொர்க்கம் போனால் சொர்க்கத்தோட தலைவர் வந்து யார்? வந்து யார் வந்து இந்திரன். அப்போ இந்திரன் வந்து என்னன்னா எப்பவுமே பதட்டத்தில் தான் இருப்பார். எப்பவுமே பாருங்கள், நினச்சி பாருங்கள், இரண்யகசிபர் வந்து தவம் பண்ண போயிட்டார். கயாது வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க. அவங்க வயிற்றில் பிரகலாதம் உள்ள இருக்காரு. அவங்களாம் என்ன பண்ண முடியும்? ஆனால் என்ன பண்ண இந்திரன் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்கய்யா, அந்த வயிற்றில் இருக்கிற அந்த பொண்ணையும் கையாவையும் சாவடிச்சுட்டு அந்த வயிற்றுக்குள்ளது ஒரு அசுர குழந்தை வளர்ந்துருக்க, அந்த அசுர குழந்தை சாவடின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கே கூட்டு வர்றாரு. யாரு கூட்டு வரா? இந்திரன் கூட்டு வர்றாரு. ஏன்னா பயம். ஐயோ, அவங்க அப்பாக்காரனே சமாளிக்க முடியல, இந்த அசுர குழந்தை எப்படி சமாளிக்கிறது அப்படி சொல்லி பிரகலாதனை வந்து என்ன பண்ணுறாரு? சாவடிக்கு வர்றாரு. தென் யார் அங்கே ஸ்டாப் பண்ணா? நாரத முனிவர் ஸ்டாப் பண்ணி தென் அதுக்கப்புறம் வந்து வேணாம் சொன்னார். ஏன் இங்கே நாரதர் வந்து இங்கே வேறு கோணத்தில் பார்க்குறாரு, இந்திரன் வேறு கோணத்தில் பார்க்குறாருன்னா இந்திரனுக்கு வந்து புலனடக்கம் கிடையாது, சென்ஸ் கண்ட்ரோல் கிடையாது. ஓகேவா? ஆனால் நாரதருக்கு வந்து சென்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. அதோடு சேர்த்து அவருக்கு வந்து ஆத்மா தத்துவம் தெரியும். அதனால தான் வந்து அவர் வந்து இதை ஸ்டாப் பண்ணார். ஏயா, ஒரு பொண்ணை கர்ப்பிணி பொண்ணை சாவடிக்கிறதுக்கு 80,000-70,000 பேர் வரீங்களா? இதெல்லாம் நியாயமாயா? போங்கயா சொல்லிட்டு அவர் அழுத்து அனுப்பிவிட்டார். பிறகு அவருக்கு வந்து பிறகு அவங்க பிரகலாத் பிறந்தார்.
இந்திரன் எப்பவுமே பதத்திலே தான் இருப்பார். யார் என்ன பண்ணாலும் அவர் வந்து பதட்டம், ஐயோ நம்ம சீட்டுக்கு ஆப்பு வரப்போகுதுடா, நம்ம இடத்துக்கு எவனோ வரப்போறான்னு சொல்லிட்டு, அதனால தான். அப்போ அதே போல் விஸ்வாமித்திரர் தவம் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, அவர் தவத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சாருன்னா அவர் இந்திரலோகத்துக்கு வந்து போகிறது வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நினச்சிட்டார், இந்திரன் என்ன நினைக்கிறாருன்னா, ஐயோ இவர் இந்த ஆளை இங்கே மேலே விட்டா இது நம்ம இடத்துக்கு வந்து இவர் முடிச்சிடுவார், கதையை முடிச்சிடுவார், அதனால் இந்த ஆளோட தவத்தை வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்போ ரொம்ப தவத்தை வந்து ரொம்ப வலிமையாக பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறாரு. இவர் பார்த்தார், என்ன பண்ணார், இந்த ஆளோட தவத்தை எப்படி கலைக்கிறது. அப்போ என்ன பண்ணுறாரு, மேனகை என்ற ஒரு மாதாஜி, ஒரு லேடியை வந்து அவங்கள வந்து அங்கே டான்ஸ் ஆடுறவங்க, அங்கே இருக்க கிளப்பிங்கில் டான்ஸ் ஆடுறவங்க மேனகை என்ன பண்ணாங்க, அங்கேயே அதை பிடிச்சி கீழே போ, உனக்கு சேவை இதுதான், நீ இங்கே டான்ஸ் ஆடாத, கீழே போயிட்டு அங்கே டான்ஸ் ஆடி அந்த ஆளை மயக்கிற எப்படியாச்சும் அப்படி அனுப்பிவிட்டாரு. தேனி என்ன ஆயிடுச்சு, இப்போ விஸ்வாமித்திரர் தவம் பண்ணுறாரு. சாதாரண விஸ்வாமித்திரர் இல்லை, விஸ்வாமித்திரர் படம் பார்த்துருக்கீங்களா வந்துச்சு, பார்த்துருக்கீங்களா? விஸ்வாமித்திரர் படம் பிக்சரில் மூவி சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார் இந்த படம். சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார், ஓகேவா? அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரர் தவம் பண்ணும்போது அந்த மேனகை என்ன பண்ணுவாங்க, இப்போ கண்ணு மூடிருக்கிறாரு, ஓகேவா? கண்ணு மூடிருக்கிறாரு, தவம் பண்ணுறாரு. இப்போ எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க மேனகை? சவுண்டு. இது ரொம்ப டேஞ்சரஸ் சவுண்டு. அதனால் காலையில் எதை கேட்குறோமோ, ரவி பிரபு காலையில் எதை கேட்குறோமோ நைட்டு தூங்குற வரைக்கும் ஞாபகம் இருக்கும். நீங்கள் புது பாட்டோட மூவி கேட்டுட்டீங்கன்னு வச்சிங்களேன், அன்றைக்கி நைட்டில் மனசில் ஹரிகிருஷ்ணமாக வராது, ஃபுல்லாக வந்து அந்த புது பாட்டு தான் ஓடி இருக்கும். நீங்கள் எதை கேட்குறீங்களோ காலையில் எதை நீங்கள் வந்து காதுக்குள்ளே பூருதோ அது உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே இருக்கும், நைட்டு தூங்குற வரைக்கும் இருக்கும், அந்த அதே தான் ஓடும். இங்கே ஹரிகிருஷ்ண மந்தெல்லாம் மறந்து போயிடும், எல்லாம் வந்து சுத்தமாக கழுவி போட்டோமோ ஒன்றுமே இருக்காது, எல்லாம் மறந்துடும். அதனால தான் வெரி பவர்ஃபுல். விஸ்வாமித்திரர் கண்ணை மூடிட்டாரு, பார்க்க முடியாது, ஓகேவா? இப்போ வந்து கண்ணு என்ற புலன் வந்து என்ன இருக்குது, க்ளோஸில் இருக்குது. டச் பண்ணலை, இப்போ அதுவும் க்ளோஸில் இருக்குது. மூக்கு ஸ்மெல் அதுவும் வந்து க்ளோஸில் இருக்குது. 3 ஆச்சா? அடுத்து வேறு என்னது, சாப்பாடு டங்கு அதுவும் க்ளோஸில் தான் இருக்குது. இப்போ ஒரே ஒன்று தான் ஆன்லைனில் இருக்குது, எது? காது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் காது வந்து சவுண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம தூங்கும் போது கூட பாருங்கள் எல்லா புலனும் ஷட் டவுன் இருக்கும், ஒரே ஒரு புலன் வந்து ஆன்லைனில் இருக்கும், எது? காது. அதுதான் வந்து எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி விடும், எல்லாத்தையும் வந்து எழுப்பி விட்டுரும், அதுதான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது காது வெரி வெரி. அதனால தான் பார்த்திங்கன்னா 9 நவவித பக்தி, 9 நவவித பக்தினா 9 பக்தியில் நம்பர் 1 வந்து என்னது, ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா வந்து என்னது, கேட்குற பழக்கம். அதனால தான் நஷ்டா பிரபதேசு அவர்தேசியோ நித்தியம் பாகவத சேவையா, பாகவத கதையை பகவான் கதை எப்போதும் கேட்கணும். ஏன்னா அதுதான் உங்கள் உள்ளுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் இது பண்ணும். இப்போ நம்ம தூங்கியிருக்கோம், கனவுலாம் வருதா இல்லையா பிரபு? அதில் யார் பண்ணுறா? நம்ம மனசு இருக்குல்ல, நம்ம மனசில் வந்து பல லேயர்ஸில் வந்து நிறைய வந்து ஆசைகள், பொறாமைகள், ஏக்கங்கள், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, நிறைய டிசையர் எல்லாம் இருக்கும், நிறைய கற்பனை பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம், அந்த மனசு வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் எது அதிகமாக இருக்கோ அதை வந்து அது வெளிப்படுத்தி அது வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் ஆல்சோ அந்த என்ன சொல்லுவாங்க, ட்ரீமில் அந்த கனவில் சம் சிக்னல் கூட வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. சில சமயத்தில் வந்து சில ஆச்சாரியர்களுக்கு இந்த மாதிரி கனவு மூலிமா வந்து பகவான் வந்து சில சிக்னல் கொடுக்குறதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கனவுல சிக்னல் வரும் சொல்லிட்டு அந்த கனவே நம்பி உட்காந்துருக்கூடாது, புரிதா மதஜி? அப்போ இந்த புலன்கள் வந்து எல்லாமே ஒரு ஜோன் இருக்கும். கண்ணு பார்த்தா மூடி இருக்கும், கையில் டச் இருக்காது, நம்மளுக்கு ஸ்மெல் இருக்காது, எல்லாமே ஷட் இருக்கும். ஒன்றே மட்டும் வாழ இருக்குது, காது. மேனக்கு என்ன பண்ணுறாங்க, என்ன பிரபு, அந்த பெங்கல்ஸ் வளையல் வச்சு இது பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, கொலுசு டான்ஸ் ஆடுறாங்க. அப்பா மாதாஜி கையில் காதெல்லாம் போட்டுருப்பாங்களே, இப்போ டான்ஸ் ஆடும்போது என்ன ஆகுது, சவுண்டு போகுது. சவுண்டு போனோடனே இந்த காது வந்து நம்பர் 1 டேஞ்சரஸ், ஓகேவா? நம்பர் 2 டேஞ்சரஸ் வந்து என்னது, எஸ், காதில் என்னடா ஏதோ சலங்க சத்தமோ வந்து இந்த அந்த மணி சத்தம், லேடிஸோட சத்தம்லாம் கேட்குதுன்னு சொல்லி டவுன் பண்ணியிருந்தவர் கண்ணு வந்து திறக்குறது. கண்ணு திறந்தோம் என்ன ஆச்சு, தென் 3வது எதிரி யார், கண்ணை திறந்து அவங்களோட காட்சியை ஃபுல்லாக பார்க்குறா, அந்த அழகை பார்க்குற. பார்த்தோன்னே தென் மனசு வந்து
அதாவது என்னது காதல் அம்பா பிரபு, காதல் அந்த மன்மதன் அம்பு வந்து ஒரே குத்தி மனசில் முடிஞ்சு. அப்புறம் தவமாவது என்ன ஆகுது, தூக்கி போட்டார் விஸ்வாமித்திரர். 2 பேர் கல்யாணம் பண்ணாங்க, ஜாலியாக இருந்தாங்க. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் யார்? ஸ்னேகமதி சோமன் ஆல்ரெடி சகுந்தலா. சகுந்தலா பிறகுறாங்க. அப்போ இது ஒரு உதாரணமாக இருக்கட்டும். இதாச்சும் ஒரு மாதா டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறாரு. யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா சௌபரி முனி. சௌபரி முனி வந்து பார்த்தீங்கன்னா 60,000 இயர்ஸ், 60,000 வருஷம் தண்ணிக்குள்ளே இருந்து தவம் பண்ணுறாரு. நம்ம சாதாரண வேரில் எடுத்து கையை எடுத்து தண்ணிக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் விட்டால் கை ஊறி போயிடுது. உண்மையா இல்லையா பிரபு? 60,000 வருஷம் உடம்பு வந்து ஃபுல்லாக ஊறி போய் அதில் வந்து மரமே முளைச்சிருக்கும். அந்தளவுக்கு ஃபுல்லாக பசியாகி மரமே தான் இருப்பார். ஃபுல்லாக வந்து யமுனா நதி கீழே இருந்து அவர் தவம் பண்ணியிருக்காரு. ஃபுல் மரம் மட்டும் அங்கே மீனுங்கெல்லாம் சின்ன சின்ன மீன்லாம் போயிடும். ஏன்னா அந்த மீன்களுக்கு என்ன தெரியும், இது மரம் நினச்சிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் ஃபுல்லாக அது அவர் மேலே செடியெலாம் வளர்ந்து அப்படியே உட்காந்துருக்கிறாரு. 2 குட்டி மீன், 2 சாதாரண ஒரு சின்ன மீன். அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட அது ஜாலியாக இருக்குது. அது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஜாலியாக சுற்றி இருக்கு. அதை வந்து என்ன பண்ணுற, அந்த மரத்துலேருந்து இருக்கிற கண்ணை வந்து பார்த்துட்டாரு. சவுண்டு கேட்குது, கண்ணை வந்து பார்த்தோன்னு என்ன ஆயிடுச்சு, திருப்பியும் அந்த மன்மத நம்ப பாஞ்சிடுச்சு உள்ளுக்குள்ளே. ஓகேவா? பாஞ்சோன்னு என்ன பண்ணாரு, ஓ எப்பட்றா இத்தனை வருஷம் நான் தவம் பண்ணி என்னையா இருக்குது, நான் வந்து இவ்வளோ நாள் வந்து என்னோடய இதை வேஸ்ட் ஆக்கிட்டேனே, நானும் வந்து இந்த மாதிரி ஜாலியாக இருக்க வேணாமா, நானும் ஆசைப்பட வேண்டாம், நானும் வந்து சந்தோஷமாக இருக்க வேணாமா அப்படி பண்ணால் அப்படியே வந்து ஏஞ்சி வராரு. மீன்லாம் அலறிட்டு ஓடுது. அப்படியே வந்து பார்க்குறாரு. அப்புறம் பச்சையாக வந்து நிற்கிறாரு. ஏன்னா அதோட தவத்தோட வலிமையினால் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அப்படியே வந்து ஒரு என்சமான காயம் மாறாரு. தென் கிங் மண்டாதா மன்னர்கிட்ட போகிறாரு. அங்கே போய் என்ன பண்ணுறாரு, பேச்சே இல்லை, நான் வந்து கல்யாணம் பண்ணோம். விஸ்வாமித்திர சௌபரி முனியே உங்களுக்கு என்ன யார் வேணும்னு. மண்டாதா மன்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியா அந்த காலகட்டத்தில் ஒரு தர்மம் இருந்துச்சு. அவங்க வந்து நிறைய பெண்கள் கல்யாணம் பண்ணலாம். அப்போ அவருக்கு 50 பெண் குழந்தைகள் இருந்துச்சு. 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் அழகாக இருப்பாங்க. 50 பேரையும் வந்து சௌபரி முனி கல்யாணம் பண்ணார். 50 பேரையும் கல்யாணம் பண்ணார். 50 பேருக்கும் வந்து 50 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளைகள் கொடுத்தாரு. அவர் வந்து எத்தனையோ 1000 வருஷம் வந்து அவங்க கூட வந்து ஜாலியாக ஃபேமிலியோடு ஜாலியாக இருந்தார். பிறகு அது வந்து கதை அப்படியே போகும், அது வந்து பின்னாடி வரும், பாகத்தில் வரும். பிறகு பகவான் கருணையால் ஒரு நாள் திரும்பி மணி அடித்தோடனே திருப்பி வந்து ஐயோயோ நான் என்ன பண்ணிக்கிருந்தேன், ஐயோ எங்கே வந்து என்ன அட்டுழியம் பண்ணியிருக்கேன், போங்க சொல்லி திருப்பியும் துறவரம் எடுத்து திருப்பியும் தவம் பண்ணி பிறகு அவர் பகவான் திருப்பி அடைஞ்சார். பார்த்தீங்களா வந்து இது எதுக்காக இந்த 2 கதை மிக ஏன் இது 2 வந்து என்னத்துக்குன்னா, இவங்க 2 பேரும் பண்ண ஒரே ஒரு ப்ராசஸ், 2 பேரும் பண்ணது ஒரே ப்ராசஸ் தான். என்னது இல்லை அவங்க 2 பேரும் அவங்க தவம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, தியான ப்ராசஸ் எடுத்தாங்க. புரியுத மாதிரி, தேட்ஸ் த மெயின் பாயிண்ட். அவங்க 2 பேரும் பண்ணது என்னது, தவம் வந்து எதில் சேருது, அஷ்டாங்க யோகா. 8 யோகாவில் 8 யோகையும் செஞ்சாங்க. அவங்களால என்ன பண்ண முடிச்சு, சென்சஸை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியல. ஆத்மா திருப்திப்படுத்தாத போது புலன்கள் மட்டும் சென்சஸ் மட்டும் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அது பாம்பு மாதிரி திருப்பி சான்ஸ் கிடைக்கும் போது எப்போ வேணாலும் கொத்திரும். அப்போ அதனால் விஸ்வாமித்திரர் வந்து புலன்களை கண்ட்ரோல் பண்ணார் தவத்தை மூலியமாக. ஆனால் ஆத்மா திருப்திப்படுத்தலை. அதனால் மேனகையோட சவுண்டை கேட்டோன்னா திருப்பியும் சென்ஸ் செஞ்சு போயிட்டார். விஸ்வாமித்திரர் 60,000 வருஷம் தவம் பண்ணார், மெடிடேஷன் பண்ணார். ஆனால் ஆத்மா திருப்திப்படுத்தலை. ஆனால் சாதாரண 2 மீன் அது மூலிமா என்ன ஆயிடுச்சு, திருப்பி அவர் புலன் ஈடுபடுத்தார். அப்படியே கட் பண்ணிங்கன்னா 500 வருஷத்துக்கு முன்னுக்கு சைத்தன்ய மகாபிரபு லீலையில் ஷீலா ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய சில ஹரிதாஸ் தாக்கூர், அவர் வந்து அவருக்கு முக்கியமான பேருக்கு என்ன பேர், அவருக்கு நாமாச்சாரியா. எப்படி 23 ஹவர் 1 ஹவர் தான் அவருக்கு வந்து ரெஸ்ட்டு, அவர் வெளியே போகிறது அதெல்லாம். 23 ஹவர் 23 மணி நேரம் சாண்டிங், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே, தொடர்ந்து பண்ணிட்டு ஹரே கிருஷ்ணா. அது என்ன பண்ணுவாரா, அந்த 23 மணி நேரத்தை வந்து பாதி பிரிச்சுடுவார், மூணாக பிரிச்சுடுவார். முதல் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனசுக்குள்ளே பண்ணுவார். 2வது பாட்டு கொஞ்சம் லைட்டாக சவுண்டு அவருக்கு கேட்குற மாதிரி பண்ணுவார்.
மூணாவது பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் சத்தம் பண்ணுவார், ஏன்னா எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி. 23 hour பகவான் அபிநாத்வம் நாம நாமினா, பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வகையும் வித்தியாசம் கிடையாது. அவர் பகவான் வந்து எப்படிப்பட்டவர்? பிரம்ம சமீதம் என்ன சொல்லப்படுது? சச்சிதானந்த விக்கிரகா, அனாதி ஆதி கோவிந்தம் சர்வ காரணம். சச்சிதானந்த விக்கிரகம் என்னது? சட்னா நித்தியமானவர், சிட்னா ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகமயமானவர், ஆனந்தனா பிளிஸ்ஃபுல் எப்பயுமே ஹாப்பியானவர். இது பகவானுக்கு இந்த 3 குவாலிட்டி எப்படி இருக்குதோ, டொமினேட்டாக எப்படி முக்கியமாக இருக்குதோ, அதே குவாலிட்டி நாமத்தில் இருக்குது. நாமம் நித்தியமானது, நாமம் ஸ்பிரிச்சுவல் ஆனது, நாமம் ஆனது தரக்கூடியது. அதனால் நாம பிரபுக்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும். நாமம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிரபு, அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அப்போ அந்த நாமம் சாண்டிங் பண்ணுறதுனால என்ன ஆச்சு? அவரால் சென்சஸும் புலன்களையும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு. எனக்கு இன்னொரு விஷயம் வந்து என்னது? ஆத்மாவை திருப்திப்படுத்த முடிஞ்சு. இங்கே ஆத்மா திருப்திப்படுத்து தான் என்ன அர்த்தம்னா, விருத்தந்து தத் தாமம் பரமமா, அதாவது பகவான் லோகத்துக்கு அவர் என்ன சொல்கிறேன்னா, எத் நித்வா, நல்ல ஸ்லோகம் அது, எத் கிருத்வா நிவர்த்தந்தே தத் தாமம் பரமமாவா, அதாவது என்னுடைய லோகத்துக்கு நீ வந்துட்டீங்கன்னா, உயர்தரமான டேஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா, என்னோட ஸ்பிரிச்சுவல் லோகத்துக்கு வந்துட்டீங்கன்னா, நீ இந்த தாழ்ந்த லோகத்துக்கு திருப்பி வர மாட்டேன். தட்ஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்னதுன்னா, நீங்கள் பகவானோடைய, அதாவது ஒரு உதாரணம் வச்சுக்கிங்களேன். இப்போ ஒரு நேற்று கூட சொல்லியிருந்தேன் சிசி கிளாஸில், ஒரு பையனுக்கு வந்து நம்ம முந்தியெல்லாம் சாப்பிட்டு வந்த இந்த பாப்பாய் சொல்லுவாங்க, இந்த கலர் தண்ணி, ஒரு 20 cent தான் இருக்கும், 20 cent 10 cent தான் இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்ற பையன்கிட்ட ஒரு 5 வழி கொனேட்டோ ஐஸ் கொடுத்தா அவன் எதை எடுப்பான்? பண்ணிட்டு போவோம் கொனேட்டோ தான். ஏன் அதை எடுக்கிறான் வருவான்? டேஸ்ட்டு, அதாவது அவனுக்கு முதல் டேஸ்ட்டு எப்படி தெரியும்? ஏற்கனவே அவன் டேஸ்ட் பண்ணியிருப்பான். அதனால் ஐயோ நம்ம முழுசாக ஒரு அரிசி கிடைக்குது, என்ன பண்ணுவோம்? அதை எடுத்துக்குவான். அதே போல் தான் நம்ம பக்தி பாதையில் முக்கியமாக வந்து நாம ஜபம் பண்ணும்போது, இந்த சேவை செய்யும் போது நம்மளுக்கு கொஞ்சமாக டேஸ்ட்டு கிடைக்கும் போது, அந்த டேஸ்ட்டு அதிகமாக நம்மளுக்கு இந்த உலகத்தோட டேஸ்ட்டு குறைஞ்சிடும். எப்படி இந்த போப்பாய்ஸோட டேஸ்ட்டு குறைஞ்சி அவன் வந்து எப்படி வந்து கொனேட்டோ ஐஸோட டேஸ்ட்டு வந்து அதிகமாக கிடைக்குதோ, நாம் பக்தி சேவையில் நாமத்தில் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு அதிகமாக கிடைக்கும் போது இந்த டேஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புலன்கள் சென்சஸும் கண்ட்ரோலில் இருக்கும், அட் த சேம் டைம் ஆத்மாவும் திருப்தி கிடைக்கும். ஆத்மா திருப்தினா வந்து என்ன அர்த்தம்னா, ஆத்மா திருப்தி எப்போ இருக்குதோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புலன்கள் முழுமையாக கண்ட்ரோல் பண்ண முடியும். திருப்பியும் அது சான்ஸ் கிடைக்கும் போது அது திருப்பியும் போகாது. ஹரிதாஸ் தாக்கூருக்கு நடந்தது மிகப்பெரிய குடும்பம் என்னது? அவர் வந்து ஒரு முஸ்லீம். இவன் முஸ்லீமியா? இவன் போயிட்டு ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லியிருக்கான், இந்து நாம சொல்லியிருக்கான். இவன்கிட்ட தர்காவில் கூப்பிட்டு சொல்லுவாங்க, தர்கானா வந்து மசூதியில் அவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் ஒரே மார்க்கு, நம்மளாம் ஒரே ஜாதி, நம்மளாம் இஸ்லாம் ஜாதி, நீ ஏன் போயிட்டு அவங்க நம்ம இதெல்லாம் விட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை, எனக்கு ஹரிநாம தவிர்த்து எதுவும் தெரியாது. அப்புறம் பார்ப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, சரி அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரோஸ்டியூட் இருப்பாங்க, விபச்சாரி இருப்பாங்க, அவங்கள வச்சு நம்ம வந்து இவங்களை கதையை முடிச்சு விட்டுலாம். இவனை வந்து இப்போ பொம்பளை கேஸில் பெண் கேஸில் வந்து போட்டுவிட்டு நினச்சிங்க, அவன் பேர் வந்து கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க ஊருட்டு ஓடிடுவான், அப்படி அனுப்பிவிடலாம் சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு பெண்ணை ரெடி பண்ணி அனுப்பிவிட்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, மொதல் நாள் வந்து ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி எப்படி விஸ்வாமித்திரருக்கு மேலே வந்தாங்களோ அதே சிச்சுவேஷன் திருப்பி நடக்குது. ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி கையில் இதெல்லாம் போட்டு இதுக்கு வலையெல்லாம் போட்டு எல்லாம் வராங்க. ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்ணுறாரு, ஜபம் பண்ணியிருக்காரு, என்னம்மா உங்களுக்கு வேணும்னு, நான் உங்க கூட வந்து பேசணும், கொஞ்சம் டைம் கிடைக்குமா? ஓகேம்மா நீங்கள் உட்காருங்க, நான் உனக்கு ஜபத்தை முடிச்சு வரேன்னு. என்ன ஆச்சு, ஜபம் பண்ணுற நைட்டு ஆகி முடிஞ்சு விடிக்கால ஆச்சு. இவங்க உட்காந்து இருந்தவங்க என்ன ஆகிட்டு அங்கேயே உட்காந்து தூங்கிட்டாங்க. அப்போ இவன் என்ன மறுநாள் காலைல கோழி கூவிருச்சே என்ன சொல்லிட்டு, சரி நான் திருப்பி மறுநாள் நாளைக்கு நைட்டு வர சொல்லிட்டு திருப்பி காலைல போயிட்டு விடிக்கால போயிட்டு திருப்பி நைட்டு திருப்பி வராங்க, 2வது நாள் வராங்க. அதே போல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கொண்டா உட்காருங்கம்மா, நான் ஜபம் பண்ணி முடிச்சு வரேன்னு. அதே போல் அவன் ஜபம் பண்ணுறாங்க, இவங்க அங்கேயே உட்காந்து தூங்கிட்டாங்க. 3வது நாள் என்ன நடக்குதோ திருப்பி வராங்க. அப்போ இவர் ஜபம் பண்ணது கேட்டு என்ன ஆயிடுச்சு, தென் இவங்களும் ஜபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்த அந்த இன்டென்ஷன், அவங்க வந்து அந்த நோக்கம் வந்து காண போய் அவர் சொல்கிறது நாமும் அவங்க மனசுக்குள்ளே போய் அது எப்படி அவங்க காது மூலியமாக ஸ்ரவணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொன்ன மாதிரி அவங்க காது மூலியமாக நான் போய் பிறகு அவங்க நான் வந்து இவங்க மூலிமா நான் வந்து அந்த அக்பர் மூலிமா நான் வந்து அக்பரா அவர் பேர் வந்து காசிம் என்னமோ வரும், ஜான் காசி காசி, அந்த காசி மூலியமாக நான் வந்து உங்ககிட்ட தவறு பண்ண பார்த்தேன், பட் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தென் வந்து ஹரிதாஸ் தாக்கூர் அவரோட மாலையை எடுத்து அவங்களுக்கு தீட்சை கொடுப்பார். அங்கே நீங்கள் வந்து இன்னிலேருந்து நீங்கள் ஜபம் பண்ணுங்கள், இந்த வீட்டிலே நீங்கள் இருங்க, நான் வந்து இங்கேயே நான் பிரச்சாரம் வெளியே போக சொல்லி அவர் அங்கேயே வெளியாகிடுவார். அதுக்கப்புறம் தான் அவர் ஜெகநாதபுரி போயிடுவார். அவர்
அதனால தான் வந்து என்னென்னா ஹரிதாஸ் தாக்கூர் எப்படி மனசை கண்ட்ரோல் பண்ணார்? அவர் வந்து அஷ்டாங்க யோகத்தை எடுக்கல. அவர் எந்த யோகத்தை எடுத்தார் மாதாஜி? எஸ், பக்தி யோகா. பக்தி யோகாவில் முக்கியமான விஷயம் வந்து என்னது? சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. அதனால தான் விஸ்வாமித்திர அடக்க முடியாத புலன்களை 60,000 வருஷம் தண்ணிக்குள்ளே இருந்து அடக்க முடியாத புலன்கள் சௌபரிமணிக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹரிதாஸ் தாக்கூர் வெறும் இப்படி சொடக்க போகிற 3 நாளில் முடிச்சு விட்டார் கதையை. புரியுதா வந்துச்சு? அவர் விஸ்வாமித்திர எத்தனை வருஷம் யார் ஃபோன் அடிக்க வந்து அதாவது 60,000 வருஷம் இருந்து எதுக்குமே பிரயோஜனம் படலை அந்த அவரோட யோகா. காரணம் என்னது? ஒரு சாதாரண 2 மீனோடைய சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டில் பார்த்து மனசு வந்து இதாகிடுச்சு. பட் ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்ண 3 நாளில் அவங்க வந்து இன்டென்ஷனை வந்து அழகாக முடிச்சு விட்டார். அவங்களே பக்தனாக்குனாரு, அவங்களும் லிபரேஷன் கொடுத்தாரு, முக்தி கொடுத்தாரு. தட்ஸ் அ பக்தி யோகா பவர். அதனால வந்து சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ஸ் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். பாகவத் வந்து பார்த்திங்கன்னா பாகவதம் 5th canto 5வது காண்டம் 5வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம். எல்லாரும் சொல்லுங்கள். நூனம் பிரமத்த குருதே விகர்மா யட் இந்திரிய பிரதியா ஆப்னோதி நா சாது மன்யே யதா ஆத்மனோ எம் அசன் அபிக்லேஷதா அசதேஹா. இது வந்து பார்த்திங்கன்னா 5வது காண்டத்தில் பாகவத்தில் நம்ம ஃபியூச்சரில் படிக்க போகிற ஸ்லோகம். ரிஷபதேவர் மகாராஜா அவருக்கு 100 பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த 100 பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். அதுதான் 5வது காண்டத்தோட ஸ்டார்டிங்கே. 5வது காண்டம் 5வது சாப்டருடைய ஸ்டார்டிங்கே இப்படி தான். இது 4வது ஸ்லோகம். இதுக்கு அந்த 5வது காண்டம் 5வது ஸ்லோகத்தில் தான் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வருவார். நீங்கள் 100 பேர் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சாங்க, அவங்களாம் தியானம் எல்லாம் முடிச்சாங்க, எல்லாம் வந்து குருக்குள்ளெல்லாம் போய்ட்டு எல்லாம் முடிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க 100 பேரும்? அப்போ அவங்க சம்சார வாழ்க்கையில் எவ்வளோ இந்த சம்சார வாழ்க்கை, இந்த மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் வந்து எவ்வளோ வந்து கொடுமையானது, இது எப்படி ஒருத்தன் மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிப்பார். ஆரம்பித்து பிறகு வந்து ஒருத்தன் புலன் இன்பத்தில் இந்த உலகத்தோட ஆசைகளில் மூழ்கி அவன் செய்யக்கூடிய பாவத்துக்கு அவன் எங்கே போகிறான்னு சொல்லி நரகத்தோட சாப்டர் ஆரம்பிப்பார். அப்போ அதெல்லாம் சொல்லுவார், எத்தனை நரகம் இருக்குது, ஒரு நரகத்துக்கும் என்னென்ன தண்டனைகள், ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல மாட்டார். ஏன்னா அது ஏற்கனவே கருட புராணத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு மேலோட்டமாக வந்து சொல்லுவார். அது படிக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே கூஸ் பம்ப் தான் படிக்கிறப்போ 5வது காண்டம் படிக்கும்போது அப்படியே கூஸ் பம்ப் தான் உங்களுக்கு ஃபுல்லாக. என்ன சொல்கிறீங்க மதஜி? புதுசாக அங்கே ஜம்ப் பண்ணிடலாமா? படியாக போகிறோம் படிப்போம். அதெல்லாம் வந்து படிக்கும் போது வச்சிங்கன்னா கண்டிப்பாக கையில் இருக்க முடி எஞ்சிருக்கோ இல்லையோ, மண்டலில் முடியெல்லாம் எஞ்சிடும். அந்த அளவுக்கு வந்து ஒன்று அழகாக வந்து சொல்லியிருப்பார். ஐயோ இதுக்கு கூட பாவமாக போடுவோம், இதுக்கும் பாவமாக போடுவோம், எல்லாத்துக்கும் கணக்கு கச்சிதமாக இருக்கும். நம்ம செய்யக்கூடிய பாவங்களை தண்டிப்பவர் வந்து யார்? ஐவருவோம் நம்மளுக்கு செய்கிற பாவங்களை வந்து நம்மளுக்கு தண்டனை கொடுப்பது யார்? யம தர்மராஜா. யம தர்மராஜாவுக்கு வந்து நம்ம செய்கிற பாவலாம் நம்ம செய்கிற பாவலாம் யம தர்மராஜாவுக்கு சொல்கிறது யார்? சித்திரகுப்தா. சித்திரகுப்தோட பேரோட அர்த்தம் என்னது? சித்திரகுப்தன் என்ன அர்த்தம்? சித்திரனா வந்து எழுதுறதுன்னு அர்த்தம். குப்தானா மறைஞ்சிருக்குதா? குப்தா. இப்போ குப்த பிருந்தாவனம், குப்தானா மறைஞ்சிருக்குது. அவர் மறைஞ்சிருந்து நம்ம என்னென்ன செய்கிறோம் எல்லாத்தையும் எழுதுவார். நம்பர் 1 வெளியில் செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த புலன்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய செயல்கள், பாவக்காரியங்கள். 2வது மனதால் யோசித்து பிளான் பண்ணுறவன் அது. 3வது வந்து மெயினாக 2 விஷயங்கள் இருக்குது. வெறும் ஐயோ பரவாயில்ல, நான் வெளியில் கத்திட்டு குத்துனா தானே எழுதுவார், நான் மனசில் தான் குத்துறேன், மனசில் தான் நான் பேசுகிறேன். வெளியில் சொல்லி செய்கிறது இது எல்லாத்தையும் அதுவும் கணக்கெடுக்கப்படும். மனசால் நினைக்கக்கூடிய அனைத்து பாவத்துக்கும் கணக்கெடுக்கப்படும். 2த்துக்கும் சேர்த்து வச்சு கல்குலேட் பண்ணி எழுதிட்டே இருப்பார். இது தட்ஸ் வாய்ஸ் சித்திரகுப்தனுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்குது. அவர் இந்த லோகத்தில் எத்தனை ஜீவராசி இருந்தாலும் எல்லா ஜீவராசி கணக்கும் அவரால் எழுத முடியும். பெரிய புக்கு வச்சுருப்பார் ராமசாமி பிரபு, பெரிய புக்கு. பன்னீர் பிரபு பெரிய புக்கு, உஷா மாதிரி பெரிய புக்கு, எல்லா புக்கும் இருக்கும். அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி இந்த பிரிவு மட்டும் இல்லை, பன்னீர் பிரபு ஒரு 5 பேருக்கு என்ன பண்ணார், அதில் போட்ட ஒரு பாவக்காரியத்தோடைய விதை
இப்போ வளர்ந்து இப்போ இந்த 2026 பெரும் மரமாக வந்து நிற்கிது. இப்போ அது இவர் பக்தி பண்ணுறாரு. இப்போ பாவ மரம் வந்து வளர்ந்து நிற்கிது. அப்போ என்ன பண்ணுவாங்க, யார் ஒருத்தர் பக்தி மார்க்கத்துக்கு வராங்களோ, யார் பாவம் வைக்கிறாங்களோ, யார் பக்தி சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும், பாவ மரம் வந்து வெட்டப்படும், புண்ணிய மரம் வெட்டப்படும். எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த புண்ணியம் சேரணும் மாட்டேனா, பாவம் சேரணும் மாட்டினாங்க. பொதுமக்களுக்கு ஓகே, பொதுமக்கள் வாட் எவர் அவங்க செய்கிறாங்க, அதுக்கு வேறு கணக்கு இருக்குது. பட் வந்து நம்ம வந்து பகவான் லோகத்துக்கு போகணும், நம்ம எங்கேயும் மாட்டக்கூடாதுன்னா, சொர்க்கத்துக்கு போனாலும் மாட்டணும். கண்ணை மூடி தோணும் பிறகு சொர்க்கத்தில் இருக்கேன், அப்போ எனக்கு கால் பண்ணக்கூடாது. அங்கேருந்து சொர்க்கத்தில் போனால் முடிஞ்சு, சொர்க்கத்தில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், முடிஞ்சு நினச்சிங்க கதை அம்பேல்னு. நடக்குது போனால் சொல்ல தேவையில்ல மதிச்சு, ஓகேவா? பட் டிவோட்டியாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பகவான் லோகத்துக்கு போகிறதுக்கு. அதனால தான் பயன்படுத்தணும் நம்ம. அதனால தான் பக்தி மார்க்கம் வந்து புண்ணியத்தையும் வந்து வெட்டி எடுக்கும், பாவத்தையும் வெட்டி எடுக்கும். அதனால தான் சென்ஸ் என்ஜாய்மெண்ட் வந்து புலன் இன்பத்தில் நம்ம புலன்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சென்ஸ் என்ஜாய்மெண்ட், இந்த உலகத்தில் என்ஜாய்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணணும். என்ஜாய்மெண்ட் என்னது, கண்ணால் சில விஷயம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும், காதால் சில விஷயம் கேட்கணும்னு ஆசையாக இருக்கும், மூக்கால் சில விஷயம் வந்து ஸ்மெல் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும், நாக்கால் ஐயோ எனக்கு அதை சாப்பிடணும், இது பார்க்கணும், அது பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு இருக்காங்க, இந்த காஃபி பைத்தியம், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இது மேலே இருக்காங்க, காஃபி மேலே சரியான பைத்தியம். ஒரு பயங்கரமாக காஃபி குடிக்கிறதுக்காக சாதாரண இங்கேருந்து இந்த எங்கள் இடத்துலேருந்து சாதாரண இந்த கூலிம்லேருந்து இப்போ நான் இங்கே ஹைலேண்டுக்கு போகிறோம் கூட இருக்காங்க, சாதாரண ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு. அது வந்து நினச்சி பாருங்கள், என்ன காசு, டோல் காசு, தென் அதுக்கப்புறம் வந்து அங்கே போகணும். அந்த காஃபி வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த காஃபி வாங்குகிற விலைக்கு நீங்கள் ஒரு ஒரு 10 பேருக்கு சாப்பிட போட்டுடலாம், ஒரு கொய்த்தியை வாங்கி பெட்டிடலாம், அந்த அளவுக்கு அந்த காஃபி விற்கிது. அதான் ஆமாம், ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அங்கே போய் உட்காந்து குடிச்சு அங்கே வந்து ஒரு போஸ்டர் போட்டு தான் பயங்கரமாக இருக்கிறேன். பட் அது வந்து நாக்கோட சுவை. ஏன்னா அடுத்து வந்து என்னென்ன டச்சோட சுவை. இந்தமாரி இந்த பஞ்சபூதங்களும் அஞ்சு வகையில் இந்த உலகத்தை இன்பத்தை தேடிட்டு ஓடும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். மனசு வந்து இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அது என்ன பண்ணும், அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, மனசு வந்து கண்ட்ரோல் இல்லை, அந்த கயிறு வந்து கண்ட்ரோல் இல்லை. புரியுதா? கயிறு நேரம் சொல்கிறேன், குதிரை வந்து கயிறு பிடிச்சிருக்கு, கயிறு யாரை பிடிச்சிருக்கா, டிரைவர் பிடிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த கயிறு வந்து லூஸ் ஆகுது. கயிறு லூஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், இப்போ 5 குதிரை ஒன்றா கயிறு பிழிந்து போயிடும், 5 கயிறு விட்டுருந்துச்சு, 5 குதிரை எங்கே போவோம், அது இடத்துக்கு போவோமா, அது கண்ட மணிக்கு போவோம். ஒன்று குதிக்கணும்னு பார்க்கும், அது பாயின்னு பார்க்கும், ஒன்று வந்து சரிஞ்சு விடணும்னு பார்க்கும், ஒருத்தர் நிற்கணும்னு பார்க்கும், ஒருத்தர் வந்து வேகம் ஓடணும்னு பார்க்கும். எல்லாம் 5 விதத்தில் எல்லாம் பறந்து போகும், ஒரு டைரெக்ஷன் போகும். அப்போ புலன்கள் 5 விதத்தில் ஓடும். காது ஒன்று கேட்க சொல்லும், கண் ஒன்று பார்க்க சொல்லும், வாய் ஒன்று சாப்பிட சொல்லும், அப்புறம் வந்து தொடர்றது என்னென்னமோ இது பண்ண சொல்லும், ஸ்மெல் வந்து என்னென்னமோ வாசனை இழுக்க சொல்லும். எல்லாம் வந்து 5 விதத்தில் ஓடும். இப்போ அந்த 5 வந்து 5 புலன்கள் வந்து வீணாக போகிறதுக்கு முதல் காரணம் வந்து என்னது, குதிரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாததுக்கு முதல் காரணம் என்னது, குதிரை ஓடுது, அந்த ரோப், அந்த கயிறு வந்து கண்ட்ரோல் இல்லை. அப்புறம் என்ன அர்த்தம், கயிறு தான் இங்கே என்னது, அது குதிரைனா புலன்கள், கயிறு என்னதுங்க, அதுக்கப்புறம் கயிறு என்னது, மனசு. அப்போ கயிறை பிடிக்காம விட்டது யாரோட தப்பு, டிரைவரோட தப்பு. இங்கே டிரைவர் யாரு, புத்தி. ஆனால் புத்தி தான் வந்து அவர் தான் கண்ட்ரோல் பண்ணணும் மனசு புலன் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ புத்தி ஒழுங்காக இருக்கணும், என்ன பண்ணணும், புத்தி ஒழுங்காக என்ன பண்ணணும், அதாச்சு இப்போ டிரைவர் ஓட்டுறாரு, புத்தி ஒழுங்காக என்ன பண்ணணும், கான்சன்ட்ரேஷனில் இருக்கிற லிசனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேட்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், லெஃப்ட் வளைங்க, லெஃப்ட் வளையும், ரைட் வளைங்க, ரைட் வளையும், ஓகே, வேகம் போங்க, வேகம் போகும், பிரேக் பிடிக்கும், பிரேக் பிடிக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காதில் இங்கே கேட்கணுங்க, ஓகேவா? அதே போல் தான் நமக்கு இங்கே புத்தி உலகாக இருக்கணும்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ரவணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹரிக்கதா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக வலுவாக இருந்தால் தான் நம்ம வந்து புத்தி சரியாக இருந்தால் தான் புத்தி வந்து மனசை கொண்டு பண்ணும். எஸ், இது தவறு, இது செய்யாத, தென் கயிறு ஒழுங்காக, அதுக்கு மனசு கரெக்டாக இருக்கும். மனசு கரெக்டாக இருந்துச்சுன்னா
சென்சஸ் ஓகேவாக இருக்கும். இங்கே என்னன்னா இந்த புத்தியை கூட, இந்த புத்தி கூட ரெண்டாவது தான். இந்த மனசு இருக்க, மனசு சம்பந்தத்தில் புத்தியும் சென்சஸையும் கவர் பண்ணிடும். அதனால பார்த்தீங்கன்னா மனசு வந்து அப்படியே சூட்சமாக பூர்ணமாக வேலை செய்யும். எப்படி மனசு வந்து என்ன பண்ணுன்னா, அது மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை இந்த புலன் இந்த சென்சஸ் மூலியமாக என்ன பண்ணி பட்டனை தட்டி விட்டுரும். ஒரு வாட்டி தானே, யார் பார்க்க போகிறா, இந்த தவறு தானே. நேற்று கூட சொல்லியிருந்தேன் சிசி கிளாஸில், ஒரு வாட்டி தானே பரவாயில்ல, ஒரு வாட்டி பண்ணிடலாம், தவறு பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தான் ஏசுநாதர் மீது பகவான் ஜெகநாதர் இருக்கிறாரு, அப்பப்போ பாவ மன்னிப்பு கொடுத்துட்டே இருப்பார். அவரும் பாவ மன்னிப்பு, ஜீசஸ் சர்ச்சில் போனீங்கன்னா பாவ மன்னிப்பு கொடுப்பாங்க, குட் ஃப்ரைடே சொல்லிட்டு அந்த திரை போட்டுருவாங்க. ஃபாதர் அங்கே உட்காந்துருப்பார். இங்கே வந்து ஃபாதர், நான் கர்த்தர் சாட்சியாக நான் செய்த பாவங்களை நான் வந்து உணர்ந்துறேன், கர்த்தரை என்னை மன்னித்து அருளுமாறு உங்களை கேட்டுக்கிறேன், ஆண்டவரே என்னை ரட்சிப்பாயாக. ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன், ஜேசெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போது அது ஒன்றும் ஒரு டே இருக்கும், வேறு ஒரு நாள் இருக்கும். அதை ஏசுநாதரோட சாட்சியாக வச்சு அவங்க வந்து ஒரு அப்பம் கொடுப்பாங்க. அந்த அப்பம் கொடுத்தோன்னே அவங்க சாப்பிட்டோன்னே அவங்க வந்து தன்னை வந்து பியூரிஃபையாக உணர்வாங்க. ஓகேவா? அது அப்பம் வந்து அது என்ன எது கொடுக்குறாங்கன்னா, இயேசுநாதர் வந்து எல்லாருக்காகவும் தான் வந்து இந்த பூமியில் வந்து அடி வாங்கி உதப்பட்டு எல்லாரும் பாவக்காரியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ அது ஒரு சாட்சியாக இது சாப்பிடும்போது நம்ம வந்து பியூரிஃபை ஆயிடணும். இங்கே நம்ம ஜெகநாதர்கிட்ட என்ன பண்ணுறோம், கருணை வாங்கலாம். அதே மாதிரி அதே சீன் தான் இங்கேயும், அப்படியே காப்பி பேசி. அங்கே இயேசுநாதர், இங்கே ஜெகநாதர், இல்லை ராதாகிருஷ்ணன், யார் வேணாலும். அங்கே துணி போட்டிருக்கோம், இங்கேயும் துணி போட்டிருக்கா மாதாஜி, துணி போட்டிருக்கோம். ஓகேவா? அங்கே என்ன பேசுகிறோமோ அதே ஆண்டவரை அங்கே ஆண்டவரை மாற்றி இங்கே என்ன பண்ணுவோம், பகவானே பகவான் போட்டுருவோம். மற்றபடி எல்லா ஆயாட்டும் எல்லா சென்டென்ஸும் சேம் தான். அங்கே ஜீசஸ் வந்து அமைதியாக உட்காந்துருப்பார். இங்கே ஜெகநாதர் என்ன பண்ணிருக்காரு, சில கிருஷ்ணனா புள்ளங்க வச்சுருப்பார் மாதாஜி, ஜெகநாதன்னா கை இப்படி சொல்லிப்பார். இதே விஷ்ணு வந்து சுதர்சன சக்கரத்தை அங்கேயே விட்டுருப்பார், கழுத்தில் விட்டுருப்பார், ஒரே விடு. அப்போ அதே பிரார்த்தனை பண்ணுவோம், ஜெகநாதா மன்னிச்சிருன்னு. அப்போ அந்த திருப்பியும் இந்த மனசு என்ன பண்ணோம், புலன்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அப்பப்போ திருப்பியும் வந்து பாவம் செய்கிறது, திருப்பியும் வந்து மன்னிப்பு கேட்குறது, திருப்பியும் பாவம் செய்கிறது, திருப்பி மன்னிப்பு கேட்குறது. அப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குட் ஃப்ரைடே வைப்பாங்க, பாவ மன்னிப்பு. அங்கே சர்ச்சில் நம்மளுக்கு எப்போதுமே குட் ஃப்ரைடே தான், வாரம் குட் ஃப்ரைடே வைக்கணும். ஏன்னா நம்ம தான் வாரம் தப்பு பண்ணுறோமே. என்ன சொல்ல சந்தி கரெக்டாக இல்லையா? அப்போ நம்ம வந்து என்ன ஆகணும், இந்த இதுக்கெல்லாம் காரணம் என்னது, இந்த மனசு என்ன பண்ணோம், ஒரு பட்டன் நமக்கு விட்டுரும். சரி, இப்போ இன்றைக்கி நாக்குக்கு வந்து இன்றைக்கி பட்டன் நமக்கு விட்டுரும். நாக்கு என்ன பண்ணோம், தேவையில்ல சாப்பிட்டு வந்துடும். அடுத்து என்ன பண்ணுது, அடுத்து கண்ணு, ஓகே இதை போய் பாரு இப்போ சொல்லி விட்டுரும். அடுத்து காலையில் இதை கேளு அனுப்பி விட்டுரும். முடிச்சு மனசை வந்து ஒன்று பட்டன் நமக்கும். நம்ம புலன்கள் வந்து பாருங்கள், சாண்டிங் பண்ணணும்னு சொன்னோன்னே இந்த 5 புலனும் வந்து கஷ்டப்படும். ஐயோ சாண்டிங்கா நீ எப்படி பண்ணுறதுன்னு. நீங்கள் படம் பாரு, ஒரு சினிமா பாரு, ஒரு இல்லை ஒரு கதை அடி, நீங்கள் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட கூட்டாளியோட கும்மல் அடினா உடனே சொல்லுங்க பாஸ், உடனே கேட்கணும் சொல்லிட்டு உடனே எல்லாமே வேலை செய்யும். இப்போ அன்றைக்கின்னு பார்த்து மனசோட பேச்சு கேட்கும். ஆனால் மனசு வந்து சாண்டிங் பண்ணணுன்னு டைம் வரும்போது என்ன ஆகும், எனக்கு கை வலிக்குது, எனக்கு ஷோல்டர் வலிக்குது, எனக்கு காய்ச்சல், எனக்கு தொண்டை வலிக்குது, இன்றைக்கி வெளியில் மழை பெய்யுது அதனால் சாண்டிங் பண்ண மாட்டேன், இன்றைக்கி வெயில் அதிகமாக அடிக்குது, எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஏக்கம் கெட்டு போச்சு, இன்றைக்கி வந்து எங்கள் வீடு பப்பி இறந்து போச்சு அதனால சாண்டிங் பண்ண மாட்டேன். அதாவது காரணத்தை தேடும், அள்ளி தேடும். அன்றைக்கி தான் எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வந்து நிற்கும். ஆனால் வந்து அந்த புலன்களுக்கு வந்து நீ போய் அதை கேளு, இதை போய் பாரு, இது செய்யணும், உடனே எஸ் பாஸ் செய்யணும் சொல்லி மனசில் பேசி கேட்கும். தட் இஸ் அவர் கண்டிஷன். அதனால நம்மளுக்கு ஒரு பேர் இருக்குது, பகவத்கீதையில் நம்மளுக்கு பேர் சொல்கிறாங்க. என்ன பேர் சேமதி, நம்மளுக்கு பேர் சொல்கிற பகவான் நம்மளை ஒரு பேர் சொல்லுவார். என்னது, அகங்கார விமூட ஆத்மா. விமூட ஆத்மானா என்னதுன்னா முட்டாள் ஆத்மாக்களையும் சொல்கிறாரு. ஆனால் வெறும் சும்மா ஒன்றுமே தெரியாத முட்டாள் ஆத்மா இல்லை. நம்ம என்ன ஆத்மா, எல்லாமே தெரியும், எல்லாமே கேட்டு எல்லாம் தெரிஞ்சும் நம்ம முட்டாள் ஆத்மா. அதனால தான் பகவான் முன்னுக்கு இன்னொரு வார்த்தை போகிறார். என்ன போகிறாரு, அகங்கார விமூட ஆத்மா. இவன் அகங்காரம் பிடிச்ச நம்ம முட்டாள் ஆத்மாக்கள். எல்லாமே தெரியும். உடனே அஃப்கோர்ஸ் நம்ம உடனே எல்லாத்தையும் வந்து திருத்த முடியாது. உடனே வந்து
பிரகலாதனோ அரிதசக்தனோ ஆக முடியாது. ஆனால் சாதனா பக்தி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட்ஸ் வை பார்த்தீங்கன்னா புலன் இன்பமும் சென்ஸ் என்ஜாய்மெண்ட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். நம்மளுக்கு முதல் எதிரி வந்து யார்? இந்த புலன்கள் தான் நம்மளுக்கு முதல் எதிரி. நம்ம இந்த லோகத்துக்கு வந்ததுலேருந்து நம்ம கட்டையில் போகிற வரைக்கும் சாகிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு வார் நடந்துக்கிட்டே இருக்குது, ஒரு போர் நடந்துக்கிட்டே இருக்குது. வீட்டில் நடக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போர், அது வேறு. பிள்ளைங்க பசங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போர், அந்த போர் வேறு. ஓகேவா? நாட்டுக்கு நடக்கிற அந்த போர் வேறு. உண்மையிலே இங்கே ஒரு போர் நடந்துருக்கு எல்லாருக்குள்ளே. என்ன போர்? போர் மீன்ஸ் வந்து வார். மனசுக்குள்ள கரெக்டாக வந்து எனக்கு கரெக்டாக சொல்லணும். என்ன போர்? கரெக்டு தான். இந்த சென்சஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வந்து பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து அம்மா வயிற்று வெளியே வரும்போது அங்கே கத்த ஆரம்பித்து கடைசியாக வந்து மற்றவங்கள கத்த வைக்கிறதுக்கும் சாகிற வரைக்கும் நம்மளுக்கு இதே போராட்டம் தான். முதல்ல நம்ம கத்துறோமா, கடைசியாக வந்து மற்றவங்க கத்த வைப்போம். அவன் உண்மையில் நம்மளுக்காக கத்துறானா, ஐயோ சொத்தெல்லாம் மாற்றாமல் போயிட்டானா, அது கத்துறானா நமக்கு தெரியாது. ஓகேவா? ஆனால் நம்ம வந்து இந்த இந்த காலகட்டம் வரைக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போராட்டம். ஆனால் இது என்ன ஒரு துக்கமான விஷயம்னா, நம்ம சென்சஸை கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம அந்த போராட்டத்தில் இருக்குன்னு சொல்லி நிறையா பேருக்கு அது தெரியுதே கிடையாது. அதனால தான் அதுதான் வந்து என்ன அர்த்தம், நம்ம அந்தளவுக்கு மாயா அப்ரக்த ஞானம், மாயை வந்து அந்தளவுக்கு மைண்டை வந்து நம்ம கவர் பண்ணிடுச்சு. நம்மளுக்கு முதல் எதிரியே வந்து யார்? சென்சஸ், இந்த புலன்கள் தான். அந்த புலன் இன்ப அதாவது நிறைய பேர் நினைக்கலாம், இப்போ நான் என்ஜாய் பண்ணால் எப்படி? அதான் பாருங்கள், சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, எந்த அளவுக்கு நம்ம இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு துன்பம் வரணும். ஆனால் இது என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு இதை ப்ராக்டிக்கலாக புரிஞ்சு கொள்ள முடியல. ப்ரோ என் காசு நான் சம்பாதிக்க நான் என்ஜாய் பண்ணுறேன், அது எப்படி துன்பம் மாறும்? எஸ், உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறோம், அதாவது பகவானை தவிர்த்து நம்ம ஒரு அதுக்கு ஆப்போசிட்டாக வேறு ஒரு என்ஜாய் பண்ணியிருக்கோம் வச்சுக்கோங்களேன். இது எப்படி துன்பம் மாறும்? நான் என்ஜாய் பண்ணுறேன், நான் என் காசை நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன், நான் ஜாலியாக ஆடுறேன், நல்லா குதிக்கிறேன், நிறைய நான் 65 75 95 எல்லாம் சாப்பிட்றேன். நான் வந்து நான் வாரம் நான் அன்னாடி குடிக்கிறேன்ல, எப்போயாச்சும் ஒன்று தான் குடிக்கிறேன். அதுக்கு ஒரு பேர் இருக்குது, என்ன ட்ரிங்கிங்கு, இன்னும் ட்ரிங்கிங் சொல்லுவாங்க. அதாவது ஜென்டலாக இன்னும் சொல்லுவாங்க. நான் இப்போதும் குடிக்கிறேன், நான் எப்போ குடிக்கிறது இல்லையே. இதுலேருந்து எனக்கு எப்படி துன்பம் வரும்னு? துன்பம் அப்படி டேரெக்டாக வராது. அது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த என்ஜாய் முடிச்சோடனே வேறு டைரெக்ஷன்லேருந்து உங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை ஏன் வருது? என்ஜாய் பண்ணிங்கன்னா அடுத்த பிரச்சனை. நினச்சி பாருங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா என்ஜாய்மெண்ட்டையும் ஒரு லிஸ்ட்டு போடுங்க. அந்த என்ஜாய்மெண்ட் நடந்த பிறகு வித்தின் ஒரு 2 days பிரச்சனை வந்து நிற்கும். வித்தின் ஒரு 1 week, மேக்ஸிமம் ஒரு 1 weekக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனை வந்து நிற்கும். அது மனதால் இருக்கலாம், அது இயற்கையால் இருக்கலாம், இல்லை மற்ற வீட்டில் மற்றவங்களால் கூட இருக்கலாம். கண்டிப்பாக பிரச்சனை நிற்கும். ஏன் வந்து பிரச்சனை வந்து நிற்குதுன்னா, இந்த உலகம் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனையான உலகம் தான். பட் அதிகமாக என்ஜாய் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்னதுன்னா, நம்ம நிறைய பாவங்களை செய்வோம். என்ன ஆகும்? நிறைய வந்து பிரச்சனைகள் வரும். பக்தியில் வந்து மட்டும் பிரச்சனை வராதா பிரபு அப்படின்னு கேட்கவாரு ரவி பிரபு தான் நினைக்கிறாரு. பக்தி வந்தாலும் பிரச்சனை இருக்காதா? பக்திக்கு வந்தாலும் பிரச்சனைக்கு. சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ல நம்ம இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணும்போது அதில் வரக்கூடிய பிரச்சனை அது வேற. பக்தி மார்க்கத்தில் இருக்கும்போது அதில் வரக்கூடிய பிரச்சனை வருமா, அது வேற. இந்த உலகத்தோட இன்பத்தில் இருக்கும்போது சென்ஸ் என்ஜாய்மெண்ட் இருக்கும்போது அதில் வரக்கூடிய பக்தி, அதில் வரக்கூடிய துன்பங்கள் நம்மளை வந்து பாவங்கள் மூலியமாக வருது. நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் மூலியமாக வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு பாவம் செய்யணும் வச்சிங்களேன். உதாரணம் வச்சுங்க, நான் வந்து மினிமமான ஒரு பாவம் சொல்கிறேன். மினிமமான ஒரு பாவம், நீங்கள் ஏதோ ஒரு பிரிவில் தண்ணி அடிச்சுட்டு, ஓகேவா, பொதுவாக சொல்கிறேன், ஏதோ ஒரு பிரிவில் தண்ணி அடிச்சுட்டு போகும்போது அந்த தண்ணி பாட்டிலில் வந்து தூக்கி போட்டிங்க. அது நேராக போயிட்டு ஒரு நாய்க்குட்டி மண்டிலையோ இல்லை பூனைக்குட்டி மண்டிலையோ இல்லை எதிரோ மண்டியில் விழுந்து அது அங்கே செத்து போச்சு. நம்ம போதையில் தெரில வச்சிங்களேன். உடனே அது வந்து நம்ம பாதிக்காது. அது வந்து இப்போ அது வந்து செத்து போச்சா, அது வந்து ஒரு பாவம். அந்த பாவத்தோட விதையை என்ன பண்ணால் நம்ம வந்து நட்டுட்டோமா, உடனே அந்த செடி நட்டோன்னு வந்துடுமா? ஏன் கேஷவகத்தை வந்து நீங்கள் செடி நட்டோன்னு நாளைக்கு வந்து எடுக்க முடியுமா? அப்போ அது என்ன ஆகும்? அது வளரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செத்து போய் அடுத்த பிரிவு வருவீங்க, அது வளர்ந்துட்டு இருக்கும்.
செத்து போய் திருப்பி ஒன்று போயிருங்க. அப்புறம் 3வது நாள் 5வது பிரிவுக்கு வந்துட்டுமா, இப்போ அந்த 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 போட்ட விதை 5வது பிரிவில் போட்ட விதை என்ன ஆகும், இப்போ மரமாக வந்து நிற்கிது. இப்போ அதே மனசு பிரிவுக்கு போவீங்க, ஒரு நாய் உங்களுக்கு கடிக்கும், இல்லைன்னா வந்து வேறு ஏதோ ஒன்று, ஏதோ மண்டையிலேருந்து தேங்காய் உழுவலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஐயோ பாரு, நான் எந்த பாவமும் பண்ணலை, என்ன நான் எவ்வளோ நாள் ஒரு சாமி கும்பிட்றேன், இந்த கோயிலுக்கு போய் தான் இருந்தால் அங்கே பார்த்தா இந்த மாதிரி நடந்து இந்த ஆளுக்கு இப்படி முடிஞ்சிருச்சு இப்படி சொல்லி ஒரு கதை வரும். இந்த ஆள் கோயில் தான் போயிருந்தார், இவங்க கோயில் தான் போயிருந்தாங்க, பார்த்து நடுவில் இந்த மாதிரி நடந்துச்சு, இவங்க இப்படி இப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம யாரை குறை சொல்லுவோம்? சாந்தி வந்துச்சு, ஏன்னா கோயிலுக்கு போயிருக்கிற பாருங்கள், அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லைங்க. இவங்க நல்ல மனசு, இவங்க நல்ல மனசு, நல்ல அண்ணாடிக்கு விளக்க போடுவார், அண்ணாடி விளக்க போடுவார். என்ன ஆகு இப்போ அந்த பகவானுக்கு இந்த சாமி கும்பிடு என்ன இருக்குது, ஒரு கும்பிடு இவருக்கே இப்படின்னா நம்மளாம் கும்பிடு என்ன இருக்குது, என்ன பண்ணுவோம்? நம்ம பெரிய அறிவாளி, ரொம்ப இன்டெலிஜென்ட், அல்ட்ரா லெஜெண்ட், டயலாக் சொல்லி கொடுக்க வேண்டாம், டயலாக் சும்மா சாதாரணம் அப்படியே வரும், வரிசையாக வரும், பேசிட்டு கோலம் தூக்கி விட்டு பெரிய நம்ம இன்னும் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அங்கே ஒரு பிளேமு, அங்கே ஒரு பழியை தூக்கி போட்டு திருப்பி நம்மளுடைய என்ஜாய்மெண்ட் பார்க்குறோம். பட் இஸ் த கர்மா சர்க்குலேஷன். ஒன்று நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களும் ஒரு சில விதைகள் வந்து இப்போவே போட்டது, இப்போவே முளைச்சி, இப்போவே நம்மளுக்கு தண்டனை கொடுக்கும். சிலது அடுத்த பிரிவில் வரலாம், சிலது நம்மளுக்கு ஒரு 4 பிரிவுக்கு முன்னாடி போட்ட பாவங்கள் இப்போ வந்து சேரலாம். நம்ம அனுபவிக்கக்கூடிய மனதால், பிற ஜீவராசிகளால், இயற்கையால் வரக்கூடிய துன்பங்கள், இது எல்லாமே வந்து பகவான் நம்மளுக்கு கொடுக்குறது கிடையாது, நம்ம போட்ட விதைகள் தான் நம்ம எடுக்கிறோம். அதனால தான் சோமா சென்ஸ் என்ஜாய்மெண்ட் இருக்கும்போது நம்ம அதிகமான பாவங்கள் செய்யும்போது நம்ம துன்பப்பட்டு இருக்கணும். என்ன இருக்கணும்? துன்பப்பட்டுனா நம்ம செஞ்ச பாவங்களுக்கு நம்ம துன்பம் அனுபவிக்க போகிறோம், ஏன்னா விதை விதைச்சிட்டோமே. ஆனால் பக்திமார்கள் கூட இருக்கும்போது அப்போ துன்பம் வருது, அப்பயும் வந்து நம்மளுக்கு வந்து மண்டை உடையும், எக்ஸிடென்ட் பண்ணலாம், கால் உடையும், கை உடையும், சீக்கு வரலாம், என்ன வேணும் வரலாம். அது வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது? அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம்? இப்போ வந்து பக்தி பண்ணிட்டா இவங்களுக்கு பக்தி பக்கத்தில் வந்துட்டால் இவங்களுக்கு வந்து இறப்பு வந்து சும்மா ஸ்மூத்தாக வந்துடும் சொல்லியிருக்காங்களா? பக்தியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வராது. அப்படியே வந்து பகவான் நீங்கள் வந்து படுத்தா போகிறோம், லட்டு மாரி பகவான் தூக்கிட்டு போயிடுவார். பக்தி வந்துட்டால் உங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியரே ஆகாது. பக்தியில் வந்துட்டால் உங்களுக்கு வந்து கேன்சரே வராது. பக்தியில் வந்துட்டால் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக்கே அடிக்காது. போட்டுருக்க வந்தது எல்லாமே அடிக்கும். ஆனால் இதுலேயும் துன்பம் வரும், பக்தியில் துன்பம் வரும், பக்தியில் பண்ணும்போது துன்பம் வரும். இது எப்படி, இது எந்த கற்றுக்கல, இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? ரைபுருவோ வந்து செஞ்ச பாவத்துக்கு எப்படி வருது அது பார்த்துச்சு. இப்போ பக்தியில் பண்ணும்போது எப்படி அது துன்பம் வரும், எல்லாமே வரும். அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது சாந்தி மதஜி? அது ஓகே. பக்தி பண்ணாமையும் துன்பம் வரும் சொல்கிறீங்க, பக்தி பண்ணாலும் துன்பம் வருங்க. அப்போ இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? இது பொதுமக்களுக்கு கேட்டிங்கன்னா, நான் பக்தி பண்ணியும் துன்பம் வருதுன்னா நான் ஏன் பக்தி பண்ணிக்கிட்டேன், அப்போ நான் நல்லா என்ஜாய் பண்ண சாப்பிட்டு அப்படி செத்து போயிடுவேன். அப்படி தான் எல்லோரும் பேசுவாங்க. கட்டல் ராமசாமி ப்ரோ, அப்போ பக்தி பண்ணுறோட அட்வான்டேஜ் என்னது? அப்போ அதுவும் துன்பம் வருதுன்னா அந்த துன்பம் எப்படி வருது? more easier giving you miseries to clear your path, make you a stronger person in Bhakti. Yes. அதாவது ஏற்கனவே செய்த பல மரங்கள் இருக்கா, ஏற்கனவே நம்ம வெளியில் நட்டு வைக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நம்மளுடைய பல பிரிவில் பல மரங்கள் நட்டு வச்சுருக்கோம். என்ன மரங்கள் பிரபோ? பாவ மரங்கள். பல மரம் நட்டு வச்சுருக்குமா? இப்போ நம்ம பக்தி பண்ணியிருக்கோம். இப்போ பக்தி பண்ணுறதுனால நம்ம சாண்டிங் பண்ணுறதுனால நமக்கு வந்து இனி நமக்கு வந்து எந்த ஒரு பாவ விதையும் நம்ம விதைக்க போகிறதில்ல. ஆனால் ஆல்ரெடி மரங்கள் பல மரங்கள் வளர்ந்து நிற்கிது ஏற்கனவே பண்ண பாவத்துக்கு. இப்போ அந்த மரம் எவன் வெட்டுறது? அந்த மரத்தில் யார் சாப்பிட்றது? அந்த மரத்தில் பழத்தலாம். அது என்ன பண்ணுவார், அதை அப்படியே கொடுக்க மாட்டார். உதாரணத்துக்கு அந்த மரத்தில் அந்த பாவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய விஷயம் நடக்கிறதா இருக்கலாம். பகவான் என்ன பண்ணுவார், எல்லா பாவத்தோடைய மரத்தில் இருக்கிற பழத்தெல்லாம் பறித்து அதெல்லாம் ஜூஸாக போட்டு அதை சுண்டை வச்சு மினிமமாக ஆக்கி என்ன பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் கொடுப்பார். கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்கு, கொஞ்சம் வந்து காய்ச்சல், கொஞ்சம் மண்டை வலி, கொஞ்சம் சின்ன ஆக்சிடென்ட்டு, கொஞ்சம் காலில் வந்து கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் வந்து என்னது கொஞ்சம் லைட்டாக கிட்னி ஃபெயிலியரு, அப்படின்னு கொஞ்சம் கொடுத்து எல்லாத்தையும் சுண்டை வச்சு முடிச்சிட்டாரா? அப்போ என்கிட்ட வந்தது
இந்த அளவுக்கு உதாரணம் யாரும் கொடுக்க முடியாது. புரிஞ்சா இல்லையா வருவா? ஆமாம், அது யார் சாப்பிட்றது மாதிரி? அது நான் பகவான் செஞ்சு வச்ச பாவமா? நம்ம செஞ்ச பாவத்தை அப்போ எல்லாத்தையும் அதாவது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மரத்தில் உள்ள பழத்தை அப்படியே நம்ம அனுபவிச்சோன்னா முடிஞ்சு. இன்னும் பல பேர் வேணும். ஐயோ இவன் பாவம், இவன் பக்தி பண்ணுறான், இவனுக்கு என்ன பண்ணுறது? 10 மரம் இருக்குது, 10 மரத்துலையும் நல்லா பழம் காய்ச்சி தொங்குதே, பாவம் பழங்கள். சரி, மரத்தை வேணாம், அந்த பழத்தெல்லாம் பறித்து ஜூஸை போட்டு, ஜூஸை கொடுத்தா கூட நிறைய இருக்கும். ஜூஸ் என்ன பண்ணுறது, சூடு காட்டினா என்ன ஆகும்? அந்த சூடு அப்படி சுண்டி என்ன லைட்டாக வந்து அந்த அப்படியே வந்து திக்காக இருக்கும். சரி, இதுக்கு மேலே சுண்டு இது பண்ண முடியாது. அப்போ அதை என்ன பண்ணால், அதை வந்து சின்ன டீஸ்பூனில் பெரிய டீஸ்பூன் கொடுத்தா அடைக்குமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாரு. கொஞ்சம் தோல்வியாதி, கொஞ்சம் வந்து லைட்டாக கீழே விழுறது, கால் இடிக்கிறது, மண்டை வலி, கொஞ்சம் லைட்டாக டாக்டர் சொல்லுவாங்க இன்ச்சே கொஞ்சம் கூலா சுரத்தி இங்கி உங்களுக்கு இனிப்பு கூட வருது அந்த கொஞ்சம். அப்புறம் வந்து கொஞ்சம் கிட்னியில் லைட்டாக கொஞ்சம் பிரச்சனை, அப்புறம் ஹார்ட்டில் கொஞ்சம் சின்ன ப்ளாக்கு, அப்புறம் வந்து ரத்தத்தில் கொஞ்சம் கொலஸ்ட்ரால், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொடுத்து கஷ்டப்படாதப்பா, கொஞ்சம் கொடுத்து முடிச்சு சொல்லி கிடச்சா நம்மளை எல்லா பாவத்தையும் முடிச்சு விட்ருவாரு. இதுதான் பகவான காரணமற்ற கருணை. நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, பாலா போன புத்திக்கு இது புரியுதில்லை. ஏன் புரியுதில்ல? ஏன்னா சட்சங்கம் ஒழுங்கா இல்லை. சட்சங்கம் இருந்தால் தான் நம்மளுக்கு இதெல்லாம் புரியும். இப்போ இந்த பாவம் மரணம் எங்கேருந்து வந்துச்சு? நம்ம நம்ம பண்ண அட்டுழியங்கள், சென்ஸ் என்ஜாய்மெண்ட். அந்த சென்ஸ் என்ஜாய்மெண்ட்னா வளர்ந்து நம்மளுக்கு பாவ மரமாக நிற்கிது. நம்ம திரும்பி பார்த்தா பெரும் காடே பின்னாடி இருக்கும், மரங்கள் இல்லை, காடே இருக்கும், பாவ காடுகள் இருக்கும். அதெல்லாம் அழிக்கணும். என்ன பண்ணோம்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ இந்த நாமத்தை ஜபம் பண்ணி சென்சஸை கண்ட்ரோல் பண்ணி, சென்சஸை சும்மா கூட பண்ண முடியாது. சரி, இன்றைக்கி வந்து வீட்டில் உட்காந்து போய் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு அப்படி முடியாது. டிவோஷன் ஆக்டிவிட்டி, பக்தி சேவைகள், கிளாஸ் கேட்குறது, டெம்பிளுக்கு வருது, சேவை செய்யுது, நம்ம டிவோஷன் ஆக்டிவிட்டியில் நம்ம ஈடுபட தென் நம்மளுடைய சென்சஸ் ரிஷிகேஷ சேவனம் பக்தி உத்தமா. பகவான் தான் புலன்கள் அதிபதி, அதான் ரிஷிகேஷா. அப்போ அவருக்கு நம்ம சேவைப்படும் போதே நம்ம புலன்கள் திருப்தி ஆகும். சென்சஸ் வெரி பியூரிஃபை ஆகிரும். தென் மனசு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மனசு ஓகேவாக இருந்துச்சுன்னா தென் சென்சஸ் ஓகேவாக இருக்கும். மனசு ஓகேவாகனா சென்சஸ் ஓகேவாகாது. அதாவது ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இங்கே ஒழுங்காக மனசு ஓகேவாக இருந்தால் தான் இங்கே எல்லாமே ஓகேவாக இருக்கும். மனசு ஓகேவா இல்லாமல் நீங்கள் முன்னுக்கு வெளியே பெரும் வாழையில் பெரும் மீல்ஸு சாப்பாடு எல்லாம் போட்டால் கூட உள்ளக்குள்ளே ஒன்றுமே இறங்காது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே ஓகேவா இருந்துச்சுன்னா முன்னுக்கு வந்து நேற்று உள்ள பழைய சூடு இருந்தாலும் ஒழுங்காக இறங்கிடும். உண்மையில் எப்படி கட்டளை எப்போ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சாசங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் புத்திக்கு கொடுக்கல, புலன்களுக்கு கொடுக்கல, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் மனசு கொடுத்துருக்காங்க. இதை கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா மற்ற எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். புலன்களும் கண்ட்ரோலாக இருக்கும், புத்தியும் கண்ட்ரோலாக இருக்கும். தட்ஸ் வை சென்ஸ் என்ஜாய்மெண்ட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா ஓன்லி பக்தி மார்க்கமே சிறந்தது. அதுக்கு முதன்மையான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சிரவணம், கிளாஸ் சத்சங்கம் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்பர் 2 சாண்டிங். ஆக்சுவலி நான் ஒன்று கிளாஸ் ஆரம்பிக்கல, தெரியுமா? புரியுதா மாதாஜி? ஆக்சுவலி ஒன்றும் கிளாஸ் ஆரம்பிக்கல. கிளாஸ் வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். கிளாஸ் இங்கே இருக்குன்னு ஒன்று இது நான் தொடவே இல்லை ஒன்றும் நான். ஓகேவா? நம்ம அடுத்த இதில் நான் கவனிப்போம். ஹரே கிருஷ்ணா. ஜெய சிவம் பாகவத் கிரந்தராதிக்கு, ஜெகநாபல சுபத்ரா மகாராணிக்கு, கௌரநிதாய்க்கு, ஸ்ரீல பிரபாதி மகாராஜ்க்கு, தாய் கௌர பிரமணந்தே. ஹரி போல். விஷயம் ஷோக் அடிச்சிருச்சா கொஞ்சத்தில்? ஒன்றும் நான் இதுக்குள்ள ஒன்றும் பேசவே இல்லை மாதாஜி. என்ன கேள்விகள் சமயங்கள்? Like the man